ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பச்சரிசி மாவில் செய்கிறது கிடையாது. நல்ல ஹெல்த்தியான கோதுமை மாவில் தான் நம்ம இன்றைக்கு இந்த அப்பம் தயார் பண்ண போகிறது. நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனோட ஹைலைட்டு நம்ம பேக்கிங் சோடையோ ஈஸ்டோ ஒன்றும் இந்த அப்பத்தில் சேர்க்கறதில்ல. நல்ல டேஸ்டாகி குழம்பு கூட தேவையில்லாத அளவில் தான் நம்ம இந்த பாலப்பம் செய்ய போகிறது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப்பு கோதுமை நான் எடுத்துருக்கிறேன். இது ஆசீர்வாத் கோதுமை தான். நீங்கள் எந்த கோதுமை எடுத்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இந்த கப்பில் ஒரு கப்பு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு எடுக்குதோ அதே பாத்திரத்தில் தான் மீதி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எடுக்கணும். இப்போ ஒரு கப்பு கோதுமை தான் நான் இதிலேக்கு எடுத்திருக்கேன். இனி நமக்கு இதிலேக்கு தண்ணி ஊற்றலாம். 1/4 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு இதிலேக்கு சேர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு கப்பு தண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். 1/4 கப்பு தண்ணி நான் தேங்காய் உடைச்செடுத்த தேங்காய் தண்ணி இருக்குல்ல, நல்ல ஸ்வீட்டான தண்ணி தான் இது. அதுதான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. நம்ம பேக்கிங் சோடையோ ஈஸ்டோ ஒன்றும் இந்த அப்பத்தில் யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கு. இனி நமக்கு இது ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மிக்சியோட அரிசியை அரைக்கிற ஜார் இருக்குல்ல, அதிலேக்கு நமக்கு இது மாற்றலாம். அதுக்கப்புறமா அதிலேக்கு 3/4 கப்பு துருவன தேங்காய் சேர்க்கலாம். நல்ல பச்சை தேங்காய் சேர்க்கணும். அப்போது தான் நம்ம அப்பத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்பு வரைக்கும் நமக்கு சேர்க்கலாம். நான் 3/4 கப்பு தான் சேர்த்திருக்கு. கூட நம்ம 1/2 கப்பு சாப்பாடு இதிலேக்கு சேர்க்கலாம். நீங்கள் எந்த அரிசியோட சாப்பாடு சேர்த்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ மட்டை அரிசியோட வெள்ளை சாப்பாடு தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கொஞ்சம் தண்ணி கூட இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம டோட்டலாக 1/4 கப்பு தண்ணி இதிலேக்கு சேர்த்திருக்கு. ஒரு 1/4 கப்பு தண்ணி கூட மறுபடியும் நான் சேர்த்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கு. தேவையான உப்பும் சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக நமக்கு அரைச்செடுக்கலாம். அரைச்செடுத்த மாவை இதே மாதிரி ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா கலர் விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி விஸ்கு வச்சு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கரெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி நமக்கு மூடி வச்சு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கலாம். 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல மாவு பொங்கி வந்துருச்சு. இனி நமக்கு அப்பம் சுட்டெடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போது மாவு மீண்டும் மறுபடியும் இது பொங்கி வரும். அதுக்காகத்தான். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நமக்கு மாவை எடுத்து நமக்கு இதே மாதிரி அப்பம் சுட்டெடுக்கலாம். அப்பச்சட்டி அடுப்பில் வச்சு நல்ல சூடாகி வந்திருக்கு. இதிலேக்கு நமக்கு மாவை ஊற்றலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி சுட்டிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம அப்பத்திൻ്റെ சைடிலெல்லாம் ஓரத்திலெல்லாம் நல்ல ஹோல்ஸ் வந்துடுச்சு. இப்படி தான் அப்பம் இருக்கணும். மூடி வச்சு நமக்கு வேக வச்செடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமினும் லோ ஃப்ளேமினும் இடையில் தான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை நான் இதுக்கு மேலே ஊற்ற போகிறேன். இது போட போகிறேன். இது இப்படியே சாப்பிட்றதுக்காக தான் நான் சர்க்கரை இதுக்கு மேலே போட்டது. உங்களுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்திருந்தால் அப்படி கூட சாப்பிடலாம். அப்பச்சட்டி இல்லைன்னா இது தோசை தவையில் கூட ஊற்றி இதே மெத்தடில் நமக்கு செஞ்செடுக்கலாம். ஆனால் அது சுட்டிச்செடுக்க தேவையில்லை. அப்படியே ஊற்றி தோசை சுடுற மாதிரி அல்லாச்சும் ஊற்ற போக்க செய்கிற மாதிரி நமக்கு மாவு ஊற்றியதுக்கப்புறமா இதே மாதிரி மூடி வச்சு கூட வேக வச்சு எடுக்கலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி நான் சுட்டெடுத்துகிட்டே இருக்குது. நான் சொல்கிற தமிழில் நிறையா தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. மேக்ஸிமம் நல்லா பேசுகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ எல்லா மாவும் நான் இதே மாதிரி சுட்டெடுத்திருக்கு. உங்களுக்கு இதுக்கு குழம்பூற்றி சாப்பிடலாம். நான் இதுக்கு மேலே சர்க்கரை போட்டதுனால இதை அப்படியே சாப்பிட போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி கூட இந்த அப்பம் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை கோதுமை வச்சு அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க.
உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.